Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindhiladan, Tamil Nadu Medical Selection 2024 MBBS BDS Tamil Nadu State Quota-க்கு எப்ப சார் கவுன்சிலிங் வரும் அப்படின்னா மோஸ்ட்லி ஜூலை செகண்ட் வீக்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஜூலை 8ஆம் தேதி கேஸ் வந்து சுமூகமா முடிஞ்சதுன்னா ரீநீட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜூலை செகண்ட் வீக்குக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் டேட் ஒரு 10 days கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து ஒரு 4-5 days, அதாவது டோட்டலாக அப்ளிகேஷனுக்கு 10 நாள், அதுக்கப்புறம் 5 daysல ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எமினன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் 7.5% ரிசர்வேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் முதல்ல நடக்கும். ஆனால் பட் 7.5க்கு ஆஃப்லைனில் நடக்கலாம், ஆன்லைன்லையும் நடக்கலாம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 92.5% ரிசர்வேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். இந்த 7.5% ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் வந்து வித்தின் 2-3 daysல முடிஞ்சு 4th day ஆன்லைனில் நமக்கு வந்து 92.5% ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் நடக்கும். தமிழ்நாட்டுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, இப்போ ஷெட்யூல் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் எல்லா ஸ்டேட்டுக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷெட்யூல் ஸ்டேட் கோட்டாவுக்கு எப்போ இருந்து ஆரம்பித்து எப்போக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிக்கணும், செகண்ட் ரவுண்ட் முடிக்கணும், தேர்ட் ரவுண்ட் முடிக்கணும், ஃபோர்த் ரவுண்ட் முடிக்கணும்னு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண போகிறது யார்? மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, MCC. என்ன சார் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் போன வருஷம் பாருங்கள் 2023 எடுத்து பாருங்கள். அதில் வந்து MCC தான் ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு, தமிழ்நாடுன்ட்டு இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஸ்டேட் கோட்டாவுக்கு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லா ஸ்டேட்டுமே ஃபாலோ பண்ணாங்க. பாண்டிச்சேரி மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிக்கிட்டாங்க, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. பட் மற்ற ஸ்டேட் எல்லாமே MCCயோட அந்த ஷெட்யூலை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து ஸோ எல்லா ஸ்டேட்ஸுக்குமே MCC வந்து ஒரே ஷெட்யூல், ஸ்டேட் கோட்டாவுக்குன்னு ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து 2023லேருந்து தான் இந்த ரூல் வந்தது, அதனால இந்த வருஷமும் அதுதான் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டெப்ஸ் என்ன சார் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்ளிகேஷன் நம்ம போடணும். இதுக்கு 7 to 10 days ஆகும். சார் ஆல் இண்டியா கோட்டா MCCக்கு அப்ளிகேஷனே கிடையாது, டைரக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஏன் இங்கே மட்டும் நம்ம அப்ளிகேஷன் போடுறோம்? ஏன்னா நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இங்கே ரிசர்வேஷன் உண்டு. அப்போ நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்காக டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் ஒன்று நம்ம போடுவோம். ஸ்டேட் கோட்டா ரேங்க், அப்போ தான் ஸ்டேட் ரேங்க் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க்குக்கு. ஓகே, ஸோ 7 to 10 days டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 days அவங்க டைம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நமக்கு என்ன ரிலீஸ் பண்ணிடுவாங்க? ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வந்தால் ஆக்சுவலி எத்தனை பேர் எந்த மார்க்ஸ் ரேஞ்சில் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஓகே, அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்ந்தே சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரு 3 days டைம் கொடுப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 rupees-ஆக இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 rupees இருந்துச்சு போன வருஷம். அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டாவுக்குள்ள நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு 30,000 ரூபாய் போன தடவை செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண சொன்னாங்க. அது நம்ம இந்த வருஷமும் அதே தான் இருக்கும். ப்ராஸ்பெக்டஸ் வந்ததும் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கிடையாது செக்யூரிட்டி டெபாசிட். கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ்க்கு 30,000 பே பண்ண சொன்னாங்க. கவர்மெண்ட் கோட்டாலாம் முடிஞ்சு போச்சு. பிரைவேட் கோட்டா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் சாய்ஸ் பில்லிங்க்கு 1 lakh ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாய்ஸ் பில்லிங்லாம் முடிஞ்சிச்சு, சாய்ஸ் லாக்கிங் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் அறிவிப்பாங்க. ரிசல்ட் அறிவிச்சதுக்கப்புறம் ப்ரொவிஷனலாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் அந்த ரிசல்ட் வரும்போது அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஃபுல் ஃபீஸும் ஆன்லைனில் பே பண்ணணும். சார் மேனேஜ்மெண்ட் கோட்டானா 13.5 லட்சம் டியூஷன் ஃபீஸ் வரும். அதாவது 17 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வருஷத்துக்கு வந்தால் கூட டியூஷன் ஃபீஸ் 13.5 லட்சம் வரும்.
13.5 லட்சம் எப்படி நான் ஆன்லைன்ல கட்டுறது, எனக்கு அவ்வளோ லிமிட் கொடுத்துருக்க மாட்டாங்களேன்னா நீங்க ஆர்டிசிஜி ஆர்டிஎஸ்ஜி அதை சொல்லுவாங்கல்ல, அது மூலியமா நீங்க பே பண்ணலாம். சலான் கொடுத்தா போன வருஷம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி கொடுத்தா அதுல நீங்க பே பண்ணலாம். அல்லது பேங்க் மேனேஜர்கிட்ட போய் உட்காந்துக்குங்க, 13.5 லட்சத்தை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருங்க, என் அக்கௌண்ட்ல இருந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு பே பண்ணி கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னா பேங்க் மேனேஜர் ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, அதுக்கப்புறம் பே பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு எந்த காலேஜ் அலாட் ஆனிச்சோ அந்த காலேஜுக்கு போய் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணீங்க, அந்த காலேஜ் ஏதாவது ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க, அதை பே பண்ணால் அட்மிஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் அட்மிஷன் போட்டவங்க ரீஅலாட்மெண்ட் போடலாம், ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்காதவங்க திருப்பியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் காமன் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. நெக்ஸ்ட்டுங்க, மோஸ்ட்லி ஜூலை 2nd வீக்ல நமக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய கேசஸோட வேர்டிக்டை பொறுத்து. நோ ரீநீட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜூலை 2nd வீக் ரெடியா இருந்துக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஜூலை 2nd வீக்குங்கிறது ஏன் சொல்றோம், ஃபர்ஸ்ட் வீக்ல தானே கேஸே வருது, ஜூலை 8ஆம் தேதி தானே கேஸை விசாரிக்கிறாங்க, முதல் வாரமே முடிஞ்சு போயிடுது, கேஸ் 8ஆம் தேதியே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டாங்கன்னா, அல்லது கவுன்சிலிங் ஸ்டேட்லாம் நடத்துங்க, இந்த கேஸை நாங்கள் திருப்பியும் விசாரிக்கிறோம் ஃபியூச்சர்ல, அதாவது இன்னும் தள்ளி வைக்கிறோம், ஆகஸ்ட்டுக்கு விசாரிக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது அந்த ஜூலை 8ஆம் தேதி சொன்னாங்கன்னா ஜூலை 2nd வீக்ல நமக்கு தமிழ்நாடு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஹவு மெனி அப்ளிகேஷன்ஸ் நான் போடணும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு? நீங்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 2 அப்ளிகேஷனுங்க, ஒன்று கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, 2வது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. பட் இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் மட்டும் 13.5 லட்சம் ரூபாய் போன வருஷம் இருந்துச்சு. அப்போ இதுல இருந்து பிளஸ் 4 to 5, 6, 7 lakhs வரைக்கும் வாங்கலாம் அந்த கல்லூரி. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு நீங்க ஓகேனா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. சிஎம்சி வெள்ளூர் மட்டும் உங்களுக்கு 50,000 ஃபீஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் இவ்வளோ ஃபீஸ் வராது. பட் சிஎம்சி வெள்ளூர்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் கோட்டா அண்ட் மைனாரிட்டி கோட்டான்னு தான் போகும், அதனால நீங்க அதை பார்த்துக்குங்க. ஓகே, அதே போல சிஎம்சி வெள்ளூர்ல கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு வரும்போது நீங்க சிஎம்சி வெள்ளூர் 50 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வரும், 30 சீட்டு கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 20 சீட் வந்து நமக்கு அந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க, 30 + 20ன்னு பிரித்து கொடுப்பாங்க. அது கவர்மெண்ட் கோட்டாலே வந்துடும். 30,000 அதுக்கு பே பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா. மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட் சொல்கிறேன். ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டாலேயே உங்களுக்கு என்னென்ன வரப்போகுது, 36 கவர்மெண்ட் காலேஜ், ஒரு இஎஸ்ஐ கேகே நகர் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் 21 பிரைவேட் காலேஜஸ். இந்த 21 பிரைவேட் காலேஜஸ்க்கு செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 நீங்க பே பண்ணாதான் சாய்ஸ் ஃபில்லிங்ல காமிக்கும். அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டால 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. அது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கோட்டாக்கு 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணாதான் காமிக்கும். தென் இது எம்பிபிஎஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். இது இல்லாம 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் இருக்கு, 20 பிரைவேட் பிடிஎஸ் இருக்கு. பிடிஎஸ்க்கும் சேர்த்து தான் நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஒரே அப்ளிகேஷன் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டால 21 பிரைவேட் காலேஜ், அப்புறம் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி வரும். யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வரணும்னா. ஓகே, ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் அப்ளை பண்ண விரும்பல சார், இவ்வளோ ஃபீஸ்லாம் என்னால் கட்ட முடியாதுன்னா இது நீங்கள் அப்ளிகேஷன் போட தேவையில்ல. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டால் போதும், 500 ரூபாய் பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டா இது கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு கிடைக்காது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக விரும்புகிறேங்கிறவங்க கவர்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணிடுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபீ எக்ஸ்ட்ராவா ஆன்லைன்ல பே பண்ணி அதுக்குரிய அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் நீங்க முடிச்சிடணும், மறந்துடாதீங்க. ஓகே, இதெல்லாம் 2023 வச்சு சொல்றோம். 2024ல ஏதாவது சேஞ்ச் வந்தா நம்ம ஃப்ரெஷ் வீடியோ போடுவோம். அப்ப வந்து நீங்க என்ன திட்டக்கூடாது, ஏய் இதுக்கு முன்னாடி நீ வேற மாதிரி சொன்னியே இப்ப ஏன் மாத்தி சொல்றேன்னா 2023ல இருக்க மாதிரி தான் சொல்ல, ப்ராஸ்பெக்டஸே வரல, ஒரு அவேர்னஸ் இப்படி எல்லாம் இருக்கலாம். 23ல இப்படிதான் நடந்துச்சு, 24ல என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? சரி,
அடுத்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் MBBS BDSக்கு சேர்த்து தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்க. அது ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சரி, ஸ்டேட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சரி, MBBS BDSக்கு சிங்கிள் அப்ளிகேஷன் தான், தனித்தனி கிடையாது. கவுன்சிலிங் வில் பி சைமல்டேனியஸ். ஒரே சமயத்தில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நடக்கும். கவர்மெண்ட் கோட்டா தனி, மேனேஜ்மெண்ட் கோட்டா தனின்னு நடக்கல. போன தடவை சைமல்டேனியஸாக தான் ஒரே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கோம், அப்படியே ப்ராட் ஐடியா கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்ததும் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜூலை 8ஆம் தேதி கேஸோட முடிவை பொறுத்து தான் எதுவுமே அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்கள் முன்னாடி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.